ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பார்த்து தேவதாசன் கரத்திலே ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். ஆமென். விசேஷமாக வாசித்த சங்கீதம் 24வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் தேவதாசன் வாசித்து இருக்கிறார். நாம் ஒரு சில வார்த்தைகளை வாசிக்க இருக்கிறோம். 1-2 வசனங்களை 3 வசனங்களை வாசிப்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாம மகிமை பெறுவதாக. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே, பல மில்லியன்கள் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு யுகம் இருந்தது. அது என்ன யுகம் என்று பார்ப்போமானால், தேவ தூதர்கள் கர்த்தரோடு மகிமையில் பிரவேசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்க அந்த தேவ தூதர்களுக்கு தன் இருதயத்திலே கேளும் திருக்கும் உண்டானபடியினாலே அவர்கள் தேவனுடைய மகிமையின் சாயலை இழந்தார்கள். ஆனா தேவன் அவரை அந்த யுகத்துல கீழே தள்ளல. தேவனோடு ஒன்றி இருந்த அவர்கள், தேவன் மகிமையில் இருந்த அவர்கள், தேவன் நிஜம் என்றால் அவர்கள் நிழலாக இருந்தார்கள். தேவனை மகிமைப்படுத்தி தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த அவர்கள், அவருடைய இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் மாறினபடியினாலே, தங்களுக்குள்ளே ஒரு மேட்டின்மை உண்டானபடியினாலே அவர்கள் மகிமையை இழந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த கணமே இந்த பூமி எப்படி ஆயிடுச்சு? இருளாகிவிட்டது. இந்த பூமி இருளாகிவிட்டது. இந்த பூமி இருளானது. அந்த இருளின் மேல் ஜலம் இருந்தது. அந்த ஜலத்தின் மீது உருவமற்றவராக யெகோவா தேவன் ஆவியாகவே அசைவாடிக் கொண்டிருந்தேனே என்று வேதம் பதிவு செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்படியாக அசைவாடிக் கொண்டிருந்த தேவன் மீண்டும் ஒரு யுகத்தை உருவாக்குவதற்கு தன் வார்த்தையினாலும் தன் கரத்தினாலும் அவர் இந்த உலகத்தை படைத்தார் என்றுதான் இந்த சங்கீதக்காரன் திட்டவட்டமாக அழுத்தமாக உருவாக்கப்பட்ட விதத்தை மிக நவசுவையாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இதை நாம் எங்க பார்க்க முடியுமானால், பிரியமானவர்களே, ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் வசனத்தை வாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு முன்பாகவே ஒரு ரெக்கார்டு கொடுத்தோம். இப்ப ஆக்கப்பூர்வமாக இந்த ரெக்கார்டை பதிவு செய்யறோம் உங்களுக்கு. ஆதியிலே தேவன் எப்படி இருக்கிறாரு? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்திருக்கிறார். பல மில்லியன்கள் ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிறோம் 2025 வருடங்களுக்கு பிறகு அவருடைய மகிமையில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 2025 வருடங்களுக்கு பிறகு மகிமைக்குள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து பிறந்த பிறகு இந்த ஆண்டுகளை நாம் என்ன செய்யறோம்? கணித்து சொல்கிறோம். ஆனால் இந்த அண்ட சராசம் உண்டானது பல மில்லியன்கள் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் தேவ தூதர்களோடு மகிமையில் இருந்தார் என்பதை ஆக்கப்பூர்வமாக வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது தியானத்தோடு வாசித்து வார்த்தையோடு ஒன்று கலக்கும் பொழுது இந்த மறைபொருள் நமக்கு வெளியரங்கமாக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, வெண்கல தாழ்பார்கள் உடைத்து அந்தகாரத்தில் இருக்கின்ற மறைபொருள்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒன்றும் மறைப்பதற்கு அல்ல, நீயும் நானும் எல்லாவற்றையும் புசிப்பதற்காகத்தான் தேவன் தன் சாயலாகவும் தேவ சாயலாகவும்
இந்த இரண்டாவது யுகத்திலே மனிதனை உருவாக்கி வைத்திருந்தார். ஆமென். இப்படியாக பிரியமானவர்களே, தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனா அதன் பிறகு அவர் என்ன செய்யறார் பாத்தீங்களா? வானத்தை தனியாக பிரிக்கிறார், ஆழ்கடலை தனியாக பிரிக்கிறார், சமுத்திரத்தை தனியாக பிரிக்கிறார், பகலை தனியாக பிரிக்கிறார், இரவை தனியாக பிரிக்கிறார். இதெல்லாம் பிரிச்சுட்டு வானத்துக்கும் தண்ணீருக்கும் நடுவிலே என்னத்தை ஸ்தாபித்தாரு? என்னத்தை ஸ்தாபித்தாரு? பூமியை உருவாக்கினார். பூமி எங்க இருக்கிறது? நடுவுல இருக்கிறது. வானத்துக்கும் தண்ணீருக்கும் நடுவிலே இந்த பூமி தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? முதல் யுகம் தேவகுமாரன் மகிமையில் விழுந்து போனான், தேவ தூதன். இரண்டாவது முறை நாம மனுஷனை தன்னுடைய சாயலிலும் தேவ சாயலிலும் உருவாக்க போகிறோம். அவனை எங்க வைக்கணும் அப்படிங்கிறாரு? ஒரு குளிர்ச்சியான இடத்திலையும், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகவும், அவன் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக வானத்துக்கும் கடலுக்கும் நடுவுல மனுஷன் வைக்கிறார். வனாந்தரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. இத மறந்து போனோம்னு சொன்னாக்கா, நோவா காலத்துல எப்படி வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டதோ, பூமியின் ஊட்டுக்கண்கள் பீரிட்டு எழப்பட்டதோ, இன்னொரு பிரளயம் எப்படி அழிக்கப்பட்டதோ, இரண்டாவது பிரளயம், அதர் போல இந்த தேவனுடைய செய்கை மாறினால், மனிதனுடைய செய்கை மாறினால், தேவன் என்ன செய்வாரு? வானத்து மதகுகளையும் பூமியின் ஊற்றுகளையும் திறந்து மனிதரை நிர்மூலமாக்கி விடுவேன் என்பதற்காகவே அவர் வானத்துக்கும் கடலுக்கும் நடுவிலே பூமியை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, ஆமென். அல்லேலூயா. அப்படியாக தான் நமக்கு வேதம் பதிவு செய்கிறது. பிரியமானவர்களே, அதே ஆதியாகமம் முதல் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்றும், அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுள் என்று சொன்னார். 7வது வசனத்தை வாசிப்போம். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவினை உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்றும் பெயரிட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்படியாக பிரியமானவர்களே, இந்த பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடைய கரத்தின் கிரியையில் இருந்தது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளில் உருவம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, மரம் உண்டாவதாக, பூண்டு செடிகள் உண்டாவதாக, ஆழ்கடலில் மச்சங்கள் உண்டாவதாக, இவைகள் எல்லாம் அவர் சொல்லினால் உருவாக்கப்பட்டது. ஆமென். வார்த்தையால வானம், பூமி, அண்ட சராசம், ஆழ்கடல், சமுத்திரம், மச்சங்கள், பரப்பன, ஊர்வன எல்லாத்தையும் உண்டு பண்ணினார். அப்போ கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒரு காரியத்தை உருவாக்கினார். பாக்கி எல்லாம் சொல்லாலே உண்டானது. இங்க பிராக்டிக்கலாக தன் கரத்தினால் செய்து காண்பிக்கிறார். தன் கரத்தினாலே மண்ணை எடுத்து பூமி உண்டாகாது என்று சொன்னார் அல்லவா? அந்த மண்ணை எடுத்து உமிழ்ந்து துப்பி அந்த மண்ணை பிடித்து தன் சாயலிலும் தேவ சாயலிலும் மனிதனை உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த மனிதன் தேவ சாயலில் அழகாக இருக்கிறான். ஆனா எப்படி இருக்குது? இன்னொரு காரியத்துல தேவ சிந்தையில் இருக்க வேண்டும். தேவனுடைய இருதயம் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறதோ அவைகளை எல்லாம் தேவ சிந்தையில் உருவாக்கப்பட்ட மனிதன் செய்ய வேண்டும் என்றுதான் மனிதனை தன் சாயலிலும் தேவ சாயலிலும் கர்த்தர் உருவாக்கினார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு யார் இதை உணர்ந்து பார்க்கிறோம்? யார் இந்த காரியத்தின்படி நடக்கின்றோம்? வார்த்தை, இந்த வார்த்தை இந்த தேவனுடைய வசனத்துல மறைந்திருக்கிறது பாருங்க. பூமியும் அதன் நிறைவும், வானமும் பூமியும் அண்ட சராசங்களும், உலகமும்
எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு. பரப்பன ஊர்வன மச்சங்களை உருவாக்கின. அதன் பிறகு அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமென், அல்லேலூயா. அதில் உள்ள குடிகள் என்பது நீங்களும் நான் தான் பிரியமானவர்களே. அப்ப நாம எப்படி இருக்கணும்? தேவ சிந்தைக்குரியவனாக, தேவ ராஜ்யத்திற்குரியவனாக, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டக்கூடியவனாக, நீளம் உயரம் ஆழம் அகலம் எல்லாம் நேர்த்தியாக. ஏன்னா தேவ சிந்தை 6 நாட்கள்ல எல்லாவற்றையும் உருவாக்கி நேர்த்தியாக முடித்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பூமியில அவருடைய ரத்தத்தையும் சதையையும் குறித்து நீளம் உயரம் ஆழம் அகலம் என்பது எல்லாம் நேர்த்தியாக உள்ளவை உள்ளபடி தேவ வசனத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படி பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் திரித்து பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைய காலையிலே ஒரு அருமையான அதிகால வேளையிலே எனது அன்பிற்குரிய தாசன் அவர்களுடைய காகிதப்பூ என்கின்ற அந்த வலைதளத்திலே ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஊழியக்காரர் என்று எனது துணையார் சொன்னார். அவர் பேசுகிறார், நமது பாரத பிரதமரை குறித்து அவதூறாக பேசுகிறார். அது நமக்கு தேவை அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்டது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 2025 வருடங்களுக்கு பிறகு தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரைச்சீலையை கிழிக்கின்றார். அந்த திரைச்சீலை 2ஆக பிளக்கப்படுகிறது. ஒன்று ஆதி முதல் உருவாக்கியது, இன்னொன்று தன் ரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரதான கற்பனைகள். இந்த திரைச்சீலை வழியாக இந்த பிரயோகத்தை நீ என்ன பேச வேண்டும், நீ என்ன சொல்ல வேண்டும், அறிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே என் நாமத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து அவர் பரிசுத்த வேதாகமம் என்னும் திரைச்சீலையை 2ஆக பிரிக்கிறார். அப்ப நாம அந்த பிரதான அந்த ஊழியக்காரர் என்ன செய்யணும்? பாரத பிரதமர் பிதாவினால் உருவாக்கப்பட்டவர், தேவனால் உருவாக்கப்பட்டவர். நம்முடைய தேசத்தின் பாரத பிரதமர் சொல்லுகிறார், ஒரு முறை நான் பிதாவின் மகன் என்று சொல்லுகிறார். அநேகருக்கு அது எரிச்சலாகத்தான் இருந்தது. சற்று யோசிக்கக்கூடிய தன்மை யாருக்கும் இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் நானும் யாரு? சத்தமா சொல்லுங்க. நீங்கள் நானும் யாரு? பிதாவின் பிள்ளை. அப்ப அவரு மனுஷர் தானே. அப்ப அவர் பிதாவின் பிள்ளை சொன்னதுல தவறு இருக்கா? இல்ல. பாவிகளை ரட்சிப்பதற்காக, பாவிகளை மீட்டெடுப்பதற்காக வந்த ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவை பார்த்து நமது பாரத பிரதமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பிதா குமாரன் என்று சொல்லுகிறார், நான் பிதாவின் பிள்ளை என்று சொல்லுகிறார். எங்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. யார் சொல்ல முடியும்? அததான் இங்க வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 24:3 வசனத்தை வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் நிலைத்திருப்பான்? ஆமென், அல்லேலூயா. பாத்தீங்களா? தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தாந்தத்தின்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா உலகத்தின் முடிவு சீக்கிரமா வரணும். அதற்காக தான் பாரத பிரதமரை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம தேவ சாயல் இருக்கோம், தேவ சிந்தையில இருக்கிறாங்களா? தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட ஜனங்கள், யாக்கோபின் சந்ததி என உயர்த்தப்பட்ட இந்த ஜனங்கள் இன்று கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கின்ற தன் இதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளின்படி அடிமையாகி இந்த உலக ராஜ்யத்திற்குள் அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரே காரியம் விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த விக்கிரக ஆராதனைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? காணொளியில் பேசிய தாசனுக்கு என்ன வேலை? ரத்தத்தையும் சதையும் குறித்து தான் பேச வேண்டும். பிதாவின் சித்தம் ராஜாக்களை எழுப்புவதும் ராஜாக்களை இறக்குவதும். நீங்களும் நானும் தேவனுடைய கூலி ஆட்கள், வேலைக்காரர்கள். ஐ எம் தி காட் சர்வன்ட். உங்களுக்கு எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது. சிலுவை நாயகனின் சிலுவையின் ரத்தத்தை குறித்து அழிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே பேசுவதற்கு தான். உலக ராஜ்யத்தை குறித்து அல்ல, அது தேவன் பார்த்துக் கொள்வார்.
நெருக்கடி பிரகடனம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வர வேண்டும். யுத்தத்தையும் யுத்தத்தின் சத்தத்தையும் இந்த ஜனங்கள் கேட்க வேண்டும். உபத்திரவத்தின் பிடியிலே சிக்கி தவிக்க வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய இருதய குமரல்கள் தன்னை உண்டாக்கினவரை நோக்கி 2 கரங்களை உயர்த்தி கதறம் எடுத்து, என் ராஜா நியாயம் தீர்ப்பதற்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கேடகமாக யுத்தம் செய்வதற்கு அவர் இந்த பூமியிலே களமிறங்குவார். பிரியமானவர்களே, இதுதான் வேதம் சொல்லுகிறது. இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கின்றது. நீங்களும் நானும் அதை தான் போதிக்க வேண்டும். அழிய போகிற இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு கேடகம் வேண்டும். அது என்ன கேடகம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா அழகா, பூமியின் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இதை நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதை தெரிந்து வைத்திருந்தால்தான் இதை உருவாக்கினவரோடு நமக்கு ஒரு பிணைப்பு கிடைக்கும். அப்ப பிணைப்பு கிடைக்கும் பொழுது செடியான கிறிஸ்து கொடியா இருக்கின்ற நீங்களும் நானும் அந்த செடியிலே பிணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது நற்கண்டகமாக நற்கனிகள் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் சுகந்த வாசனையாக இருப்போம். பிரியமானவர்களே, ஆமென், அல்லேலூயா. ஆனபடியினாலே உலக ராஜ்யத்திற்குள் நாம் செல்லக்கூடாது. சங்கீதகாரன் சொல்லுகிறது போல, பூமியின் அந்த நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அதை தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு நாம் அழிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே அவருடைய நாமத்தை உயர்த்துவதுதான் நமக்கு கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென். 7வது வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 24:7. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஆமென், அல்லேலூயா. என கண்பான கிறிஸ்துவின் திருச்சபையே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசல்களே என்று சொல்லுவது உங்களை தான், உங்களை குறித்துதான் என் தேவன் பேசுகிறார். எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் வாச கதவுகளை திறக்கிறானோ அவனோடு உட்பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவோடு நாம் வாழ்வதற்கும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் செல்வதற்கும் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய கற்பனையையும் தேவன் போதித்த வார்த்தைகளையும் உங்களுக்கு முன்பாக அவைகளை கூவி கூவி சொல்லிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இப்போ நாங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்க நடக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதய கதவை தட்டி உங்களுக்குள்ளே பிரவேசித்து நீங்களும் அவர்களும் செடியும் கொடியும் எப்படி பிணைக்கப்பட்டு இருக்கிறதோ அதை போல் ஒரு பிணைப்பு, இறுக்கமான பிணைப்பு உண்டாகி நீங்கள் இந்த பூமியிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பிரதிபலிப்பீர்கள். பிரியமானவர்களே, பேதொரு செய்த அதிசயத்தை நீங்கள் செய்வீர்கள். கரங்களை தட்டி அப்போ செய்த அதிசயத்தை நீங்கள் செய்வீர்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். யோவான் செய்த அதிசயங்களை நீங்கள் செய்வீர்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அப்ப கிறிஸ்துவ நீங்கள் என்ன செய்யணும்? பிணைக்கப்பட வேண்டும். இந்த பிணைப்பு எப்படி இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு? ஒரு ஒயர் கூடைய பின்னின மாதிரி இருக்கு. இதுதான் நீங்களும் கிறிஸ்துவம். எவ்வளவு அழகா பிணைக்கப்பட்டிருக்கு இந்த 10 விரலும். இதற்போல் பிணைக்கப்பட வேண்டும். இதற்போல் பிணைக்கப்பட வேண்டுமானால் பிரியமானவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கின்ற கற்பனைகளோடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கும் 10 கட்டளைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் இங்க 7வது வசனம் சொல்லும், வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வாசல்கள் என்பது நீங்கள் நானும் தான். நாம தான் என்ன செய்யணும்? தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானது அநாதி கதவுகளே, உங்கள் இருதய கதவுகளும் உங்களுடைய ஆவிக்குரிய கதவுகளும் திறக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மகிமையின் ராஜா உங்களுக்குள்ளே உட்பிரவேசிக்க இருக்கிறார். உங்கள் சரீரத்தில் 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஆவி, 2வது ஆத்மா, 3வது சரீரம். இந்த 3 பேரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரே நிலைப்பாட்டில் இருந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் யோவானாக மாறிவிடலாம், பேதுருவாக மாறிடலாம், அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறிவிடலாம். இந்த 3 மனிதர்களையும் நாம் ஒருநிலைப்படுத்தி நாம் தேவ சமூகத்தை உயர்த்தும் பொழுது என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து
உங்களுக்குள்ளே பிரவேசிப்பார், நீங்கள் மகிமையில் பிரவேசிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. அதுதான் இங்க வார்த்தை சொல்லுகிறது. பூமியின் அந்த நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையதாக இருக்கிறது. நம்ம எந்த நேரத்துக்கும் பட்டா போட முடியாது. அது பட்டா போட்டாக்கா அது ஒரு நிரந்தரமற்றது. பிரசங்கி சொல்லுகிறார், பூமியின் கீழே நீ படுகிற பிரயாசம் எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். ஒரு மயமான தளத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்மை தீமை அறியத்தக்கதாய் வாழ்ந்து இந்த பூமியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற பரமபிதாவே, இந்த நாளிலும் சங்கீத பகுதியில் இருந்தும் ஆதியாகமத்தில் இருந்தும் உமது கரத்தின் கிரியைகளை குறித்தும் நீர் உண்டாக்கின